எல்லாம் வடகம் புழியறதெல்லாம் ரொம்ப காட்சி கம்மியாயிடுச்சு. ஏன்னா, பெரியவங்க இருந்தா தான் இந்த மாதிரி வீட்ல வடகம் புழிவாங்க. இது அரிசி அரிசி மாவ நல்லா அரிசிய ஆட்டி, அத வந்து ஜீரகம்லாம் போட்டு அத நல்லா களியாட்டம் கிளறி, பின்ன வந்து மாடியில வந்து இந்த முறுக்கு புழியிறோம்ல, அந்த குழாயில போட்டு புழியறத நீங்க பார்க்கலாம். நாங்க அந்த அரிசி ஆட்டுனது, அந்த களியாட்டம் கிளறுனதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல. அதனால புளியறது மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த புளிஞ்சு மக்கானால் நல்ல நல்ல வெயில் அடிச்ச உடனே நீங்க இந்த வடகத்தெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து பேக் பண்ணி வச்சு நல்லா காய வச்சு, பேக் பண்ணி வச்சுட்டா எப்ப வேணாலும் வடகம் புளியான்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. போனா கடைக்கு போனா உடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அத வர நாம பாரம்பரியமா செய்யறது வேலையும் இப்ப பெண்களுக்கு வேலை ஜாஸ்தியானால அவங்களும் செய்ய முடியறதில்ல. இடம் இருந்தாலும் புளியறதுக்கு தெரியறதில்ல நெறைய பேத்துக்கு. அத எடுத்து இந்த கஞ்சி வடகம்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜவ்வரிசிய ஊற வச்சு, ஜவ்வரிசி கூட அரிசி அதே மாரி அரிசி ஆட்டி, அத 2யும் கலந்து ஊத்துறதுன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து ஈஸியான மெத்தடு. இது டக்கு டக்குன்னு ஊத்திட்டீங்கன்னா, வடை மாரி ஈஸியா காய்ஞ்சிரும். ஆ ரவுண்ட் ரவுண்டா வரும். அது கம்பி கம்பியா இருக்குன்னு வச்சுங்களேன், முறுக்கு மாரி அது தெரியும். இது வந்து வட்ட வட்டமா இருக்கும். அததான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பாருங்க. இது ஈஸியான மெத்தட் தான். எல்லாம் செய்யலாம். இதனுடைய ப்ராசஸ் 2ம் ஒண்ணு தான். அத வந்து களியாட்டம் கிளறது, இது வந்து தண்ணியாட்டம் காய்ச்சி ஊத்துன மாதிரி எல்லாம் ஒரே நாள்ல, நல்லா கடுமையான வெயில் இருந்ததுன்னா, ஒரே நாள்ல காய்ஞ்சு டக்குன்னு மக்கினால் உடனே பொரிக்கலாம். அத திருப்பி கூட இன்னொரு வெயில்ல வச்சு சுத்தமா காய வச்சு பேக் பண்ணிட்டீங்கன்னா, துளி கூட ஈரம் இல்லாம இருந்தா, ரொம்ப நாள் 1 வருடம் கூட கெட்டு போகாத இருக்கும். பாருங்க. அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நாங்க வெள்ள துணியில போட்டு மொட்டை மாடியில ஊத்துனது தான் அந்த நிகழ்வு. பாருங்க இதுலயும் சீரகம் போட்டுருங்க. சீரகம் போட்டிருந்தா தான் உடம்புக்கு நல்லது. சீரகம் பாருங்க 1, 2 அந்த வித்தியாசம் தெரியும். நன்றி, வணக்கம். இதை பற்றி உங்க கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.